அட்மிட் ஆவது என்பது கேஃபெட்ரியாவில் மதியம் 1:30 இருக்கை பிடிப்பது போன்றது. குயிக் கால் இஸ் மோர் இன்ஜுரியஸ் than scheduled கால். இந்த ஆபீஸ்ல எனக்கு லாஸ்ட் கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே 5 வருஷம் போயிடுச்சு. இந்த 5 வருஷத்துல நிறைய எமோஷன்ஸ், ஹாப்பினஸ், ட்ராமா எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு. இதை நினைச்சு கவலைப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியும். ஐயோ ஐசு பார்த்தாங்களையா? அவங்க இருக்கிற வேலைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திக், இங்க ஒரு நிமிஷம் வாயே. சொல்லுங்க ஐசு. S2C ப்ராஜெக்ட் அப்டேட் 10 o'clock அனுப்பணுமே, ஏன் இன்னும் அனுப்பல? அது ஒரு பிளாக்கர் இருக்கு ஐசு. நான் ஒரே இடத்துல 2 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கல. அது ஏசி சரியில்லை. நான் அதான் டெஸ்ட்டுக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். இதை வந்துட்டாங்க. வந்துடும். சரி, என்ன பிளாக்கரா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே போய் இமெயில் ஓகே. ஜோய் ஆவிரி சந்தோஷம் அந்த ரெட்டா பாரு. ஏன்டா இவ்வளோ பச்சையா பார்த்துட்டு இருக்கீங்க? பச்சை எங்க பார்த்தோம், ரெண்டும் எல்லாம் பார்த்தோம். எப்படா வந்தேன்? அந்த இன்டர்வியூ பார்த்துருக்கீங்களே, நான் போய் வந்துட்டேன். நம்ம டீம்ல பொண்ணுங்க இருந்தா நம்ம ஏன் ஃப்ளோர் டு ஃப்ளோர் வந்துட்டு செக் அடிக்க போறோம்? அதான் சொன்னேன், நியூ பேட்ச் தேவா சொன்னாங்க. அதை நம்பிதான் நானும் இருக்கேன். சரி, உன் எல்ஃபோன் டாக் என்னாச்சு? உங்க கூட சுத்தி தான் எங்க எல்ஃபோன் ஆகுது. இல்லைன்னா சார் சிஎஃப் டேரக்டர் இருப்பாங்க. நீ ஏதோ அப்ஸ்கில் பண்ண போறேன், பைத்தான் ஜாவெல்லாம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான்டா, ஒரு 2 நாள் படிக்கிறேன், அப்புறம் அப்படியே ஒரு 10 நாள் விட்டு வருவேன். இந்த ஜிம்மு வேற சேர்றேன், உடம்பு எத்துறேன். அது 2 வாரம் போனேன்டா. அதுக்கப்புறம் ஒரு 5 வாரமா போகல. ஓகே, மிஸ்டேக்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுது, நம்ம வேலைக்கு போகலாம். ஏண்டா தேவா எந்த ஊருக்காக எல்லாம் பார்த்து பாருங்க. என்னாச்சு? இடிசி ரிசல்ட் வந்துடுச்சு. ஆட்டோமேஷனில் 13 பேர், அதில் 3 பொண்ணுங்க, அந்த 3 விசிசி, அதில் 1 ஆல்ரெடி கமிட்டட். கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும். தேவா பற்றி என்னன்னு கேட்கலாம். என்னது இது? கெஞ்சிரனே. சாரி. பேசும் ஒரு நிமிஷம். என்னடா முக்கியமான விஷயம்? பேசுங்க. ரொம்ப முக்கியமா? இப்பவே வா. இப்பவே பேசுங்க. நம்ம என்ன பண்ணலாம்? வேலைக்கு போகிற உள்ள ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பேஷனை பற்றி மாறுல லிமிட்டேஷன் இருக்காது. இதற்கு இன்னும் போது என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை நம்பி தான் ஊரில் ஈபிசி வச்ச பொண்ணு வரணும்னு சொல்லி வச்சேன். ஆமா, வராங்கல்ல. 3 பேர் வராங்க. அந்த 3 பேரும் விசிசி. ஒரு மேரேஜ் ஆகும். மீதி 2 பேர் விரிச்சோட தான் காதல் பண்ண முடியாது தேவா. நேரில் வந்து மட்டும் அப்படியே மாறிக்கிறது. என்னது? ஆனால் அனுசரணை வேற பொண்ணுங்கடா இல்லை. அந்த திறமெல்லாம் எங்களுக்கு இல்லை தேவா. டீம்ல புதுசாக பொண்ணுங்க இருந்தாலும் அப்படியே பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிடணும். ஆல்ரெடி ஆஃபீஸ்லாம் ஆட்டோமேஷன் வாட்ச் காலேஜ் நினைக்கிறாங்க. முன்னாடி நான் நியூஸ் தான் கொடுக்க முடியும், டெக்னிக்ஸ்லாம் பண்ண முடியாது. போன இடிசி பேச செலக்ட் ஆன 3 பேர் ப்ரோக்ராம்ஸ் இருந்தாங்க. அந்த டீம் டிசைர் வரதுனால ஆட்டோமேஷன் தான் வருவாங்க. மேபி அவங்களாம் ஒரு டீமுக்கு வராங்களான்னு பார்ப்போம். அதுலேயாச்சும் முடிஞ்சிருப்பாங்களா? அதெல்லாம் ஓரளவுக்கு. சரி, ஒரு பண்ண முடியாதா? நாங்கள் தான் நியூஸ் வருவோம், வந்தால் சொல்கிறேன். சரி, ஓகே. ஒரு மீட்டிங் இருக்குது, கிளம்புறேன். சித்திரமே கார்த்திகோட நான் இவ்வளோ க்ளோஸாக இருக்க காரணம் அவன் மதுரை பக்கம், எங்கள் ஊருக்காரன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அசால்ட்டாக இருக்கிறது, எந்த நம்ம தான் பொண்ணுங்களை பற்றி பேசுறது, பசங்களோட ஆக்டிவிட்டி. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தோம் அப்படியே இருந்தான். கேரியரில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வச்சு அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நான் எப்போ எப்போ சொன்னாலும் அவன் காலையில் வாங்கிக்கவே இல்லை. நானாச்சும் என் லைஃப்பில் எல்லாம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி என் கேரியர் ரீஸ்ட்ரக்சர் பண்ணேன். ஆனால் கார்த்திகோட பார்வை எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை.
தேவா, மணி 4 ஆச்சு. ஒரு செகண்ட். 3 2 பேர் பொண்ணுங்க. அவங்களும் விசிசி இல்லை. இல்லை, மேலே கிருஷ்ணா நினைக்கிறேன். தென் ஓகே, அப்போ பார்ப்போம். என்ன மச்சான், தனுஷ் டேட்டிங் ஒன்னா தாக்குறா. ரொம்ப முக்கியம். சரி, நம்ம கதை என்னாச்சு? சக்சஸ். அந்த 3ல 2 பொண்ணுங்க. ஏதோ கிருஷ்ணா இருக்காங்க. யோ, நீதான் கரெக்டான ஆளு. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டே பண்ணிட்டு வந்துரு. யோ, நம்ம வீட்டுக்கு போகும்போது தெரிஞ்சாகணும். ஸோ சீக்கிரம். கைஸ், டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டேன். சூப்பர். அதில் 3 பேர், எர்வின், மனஸ், பிரியா. அந்த எதுவும் பேராது. மீதி இருக்கிறது மனஸ், பிரியா. இதில் மனஸ் ஆல்ரெடி கமிட்டட். ஸோ நம்ம கிட்ட மீதி இருக்கிறது பிரியா. பிரியா எப்படியா? பிரியா ஜென்யூன், ஈஸி அப்ரோச்சபிள் கேரக்டர். அப்போ வசதியா போச்சு. 3 பேரும் ட்ரை பண்ணுவோம். யார் கம்மி தான் அமையிட்டோம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்களா? நமக்குனே ஒரு பாய் பெஸ்டிஸ். அந்த பொண்ணுக்கு மொத்தம் 3 பாய் பெஸ்டிஸ் இருக்காங்க. பிரேம், எர்வின், நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த பாய் பேசி மட்டும் மாற மாட்டாங்களாடா. என்ன சேலஞ்ச் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வீக் தான் ஜாயினிங்க. மண்டே கடத்தில் சந்திப்போம். என்ன இப்போ அமேசானுக்குள்ள ரீல்ஸாக போட்டுருக்கீங்க? என்னையா என்ன யாரும் பார்த்துருக்கீங்க? பழைய சீக்கிரம் விட்டல. சரி, ஏன் இப்போ ரீச் போடுறதில்ல? எங்க நாங்களாம் போட்டால் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? ஆமாம், நீ டான்ஸ் கின்ஸ் காரசாரமாக போட்டால் எல்லாருமே பார்ப்பாங்க. நீ பாட்டுக்கு வளவலன்னு பேசினா பார்ப்பான். அதுக்காக நான் என்ன சேலம் ரிட்டர்ன் பண்ணியா? காலுக்கடா. இப்போ ஏன்டா கமிட் ஆகணும் சுற்றிட்டு இருக்கீங்க? சிங்கிள் லைஃப் தானே பெஸ்ட்டு. நீங்கள் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறீங்க. எங்களுக்கு என்னன்னு தெரிய வேண்டாமா? இதில் சார் ஞாயிறு மதியம் சமையல் இருக்குன்னு சொல்லி பொண்ணோட இன்ஸ்டா சொல்லி போடுறோம். ஏன் அது நான் போடலடா, அவன் என் பொண்ணுக்கு போட்டாடா. அது என்னவோ நாங்கள் கமிட் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம். Hello everyone, hope you're all doing good. Welcome to Automation. Hi, Tanvi. This chat is going to be very interesting. As you know, Automation doesn't deal with hundreds and 200s. We always deal with millions. Hope you're all clear and excited, right? Manas and Priya, நீங்க 2-3 பேர் ரொம்ப aggressive-ஆ இருப்பாங்க. Be very mindful. Sure. Okay folks, thank you. Have fun. சாண்டி, நீ தான் அந்த பாய் பிசினஸ் தாண்டி அந்த பொண்ணுக்கு நல்ல கூட தர முடியாதுன்னு சொன்னீங்க. அப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? அதுக்கு தான் அந்த கேங்லேயே கணேஷ் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் தான் முன்னாள் ஓ, அப்போ அவனை வச்சு உள்ள போயிடலாம்ல. பிரியா, இங்க பிலால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். மொத்த WTCமே அங்கெல்லாம் இருக்கு. ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு பிரேக் பண்ணலாம். பரவாயில்ல ப்ரோ, எங்களுக்கு 90s தான் பிடிக்கும். பிரியாக்கு வெளியில் வச்சுருக்காங்க. It's okay. நீங்கள் ஒர்க் பண்ணுங்க பிரியா. மனஸ், இது அவுட் இருக்கி. எனக்கு தான் வர்க்கி பிடிக்காது. உனக்கு பிடிக்கல, உங்க அம்மா பிடிக்கல. நீங்கள் அமுத்து விட்டு தானே? நானும் கேபில் தான் போகிறேன். நீங்கள் டைம் சொன்னீங்கன்னா ஒரே கேபில் போயிடலாம். அப்படியா? பிரியா, நான் தான் உங்களை ட்ராப் பண்ண சொன்னீங்க. நீங்கள் அங்கே போகணும். இல்லை ப்ரோ, அங்கேருந்து எனக்கு 5 minutes தான். ஆனா நான் கேபினெட் ஃப்ரீயா இருக்கேன். கேபினெட் போய்க்கிறேன். பிரியா, நான் ட்ராப் பண்ண சொன்னேன். சரி. என்னடா இப்படி இருக்கானுங்க? ஒருத்தனோட அம்மாவுக்கு பிடிக்கும்னு வக்கி வாங்கிட்டு வரான். இன்னொருத்தர் அரும்பாக்கத்துலேருந்து அம்பத்தூர் 5 நிமிஷங்கிறான். நமக்கு மனசு கூட கேட்க மாட்டானுங்க. கணேஷ் ப்ரோ, நீ தான் பணம் தந்து கொட்ட போட்டோம். இதுக்கு என்ன? பாய் பெஸ்டி எதுவுமே பண்ண முடியாது. அவனும் சேர மாட்டானுங்க, அவங்களும் சேரவே மாட்டானுங்க. வேற வழியே இல்லை ப்ரோ. பழகி பார்த்துலாம் ஜெயிக்க முடியாது. ஃப்ரீயாக நான் டைரக்ட் அப்ரோச் பண்ண போறேன். அதான் சைனா வரலாம், 4 பேர் சுத்தியே இருக்கானுங்க. என்ன பண்ணுவேன்? கணேஷ் ப்ரோ, அந்த ஒரு மீட்டிங் கூட ஹெல்ப் பண்ணு ப்ரோ. சரி, ஓகே, பண்றேன். டேய், ஐடியா பிளஸ் டி-ஷர்ட் கொடுக்குறாங்கடா. நீ வா. இன்னைக்கு பாய்ஸ் மட்டும் தான் ஸ்டாக். கேர்ள்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை பரவாயில்ல, எல்லாரும் போகலாம். எனக்கு மெயின் லேட்டா நான் கொடுத்துறோம். சீக்கிரம் போங்க. டீ
போயிட்டு வரலாமா? போலாம். ஓகே ப்ரோ, நீங்களும் வரீங்களா? இவனுங்க செம பண்ணு. இவனுங்க லைஃப் டைம் கோலே வந்து கமிட் ஆகிறது தான். எனக்கு கால் வந்துட்டே இருக்கு, நீங்க பேசுங்க, நான் வரேன். அப்புறம் பாஸ், உங்க லைஃப் டைம் கோல்லாம் என்னாச்சு? கமிட்லாம் ஆயிட்டீங்களா? இதுதான் சரியான டைம். இப்போ போட்டு முடிச்சிட வேண்டியதான். ஆக்சுவலி பிரியா, நானே உங்ககிட்ட இது சொல்லணும்னு இருந்தேன். உங்க பாய் மிஸ்ஸஸ் மாதிரிலாம் எனக்கு பேச வராது. ஆக்சுவலி உங்களை பார்க்குறப்போ அப்பப்போ சிரிக்கிறப்போலாம் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் வந்தது. அதே ஃபீலிங் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் உங்களுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தோணுச்சு. நம்ம லவ் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் ரெடி ஃபார் திஸ் நவ். உங்களை பத்தி முழுசா கூட தெரியாது எனக்கு. நீங்களும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பீங்க. ஒரு லைஃப்ல ஒரு சீரியஸ்னஸை பார்த்ததில்லை உங்ககிட்ட. ஸோ எனக்கு உங்க மேல நீங்க சொல்ற மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் வந்தது கிடையாது. ஐம் சாரி டு சே திஸ். பரவாயில்ல, சாரி, ஆனால் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பேசலாம். கார்த்திக், என்னாச்சு? நல்லா இருக்கீங்க? பிரியா, எல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் கார்த்திக். இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நாளாவே. அது எப்படி ஒரு பொண்ணு யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணை தான் லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க? கமிட் ஆகணும். லுக் கார்த்திக், உங்கள் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது. அப்புறம் ஏன் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? தேவா மாதிரி ஒரு லீடர் உங்களுக்குலாம் அவ்வளோ க்ளோஸ்ன்றப்போ எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவரோட கைடன்ஸில் தான் என்னால் ஒரு 4.5 இயர்ஸ்லேயே ஒரு L4 ஆக முடிஞ்சது. ஆனால் நீங்கள் அவரோட கைடன்ஸை ஒரு நாள் வாங்கினதே இல்லை. அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க கார்த்திக். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறத கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. பிரியாக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அப்போ நீங்கள் தனியாக தெரிவிங்க. புரிஞ்சதில்ல? அது போதும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது. அப்புறம் ஏன் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? கார்த்திக், இவா என்ன சொல்ல மாட்டேங்க? மேல ஒன்று சரி வா பேசலாம். ஜி ஒரு நிமிஷம் ஜி. ஏன் ரொம்ப நல்லா இல்லை? இவ்வளோ இப்படி இருக்க மாட்டியா? என்னாச்சு? அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் இந்த அட்லஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் சொல்கிறீங்களா? சொல்கிறேன். அது வரைக்கும் விளையாட்டுத்தனமாக இருந்த கார்த்திக் அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் அட்லஸ் ப்ரோக்ராம் மேலே அவன் ஃபோக்கஸ் மாற்றினான். அவன் அவன் கூட்ட வச்சு பார்த்து நானே என் பழைய அட்லஸ் அசோசியேட்ஸ் கிட்ட அனுப்பி பண்ணேன். அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி 2 மாசத்துல அட்லஸ் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணான். கார்த்திக் ப்ரொமோட் ஆன சாஃப்ட்வேர் டீம் பெங்களூர் இருந்ததுனால சென்னை ஆஃபீஸ்ல இன்னைக்கு அவனுக்கு லாஸ்ட் டே. எங்க ப்ரொமோஷன் சொல்லுங்க, உண்மையிலே கேட்க வித்தியாசமா இருக்குதுங்க. ஜி அருமையான கேக்கு. ஜி பைனாப்பிள் ஜி ஃப்ளேவர்ல. டைம் ஆச்சு, போகலாம் கேட்குறது. நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். நான் மச்சான், அவன் யோகிசி போயிட்டான், நீயும் வேற டீம் போயிட்ட, தனி மரமாகிட்டீங்களேடா. எல்லாம் போய் தானடா. அடுத்து நீ என்ன பண்ண போற? இத்தனை ஜனநாயகன் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த காமெடிக்கு விடைய மாட்டேங்க. வேற எதுவும் போட்டுக்கிட்டு பார்த்தியா? வாழ்க்கையில் என்ன பண்ற? அரேஞ்ச் மேரேஜ் தான் மச்சான். விடு, உடனே ட்ராப் பண்ணுமா? ஆமா, காலைல கேப்ல தான் வந்தேன். சரி, ஓப்படியே வரேன். சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து வரேன். ஒரு அப்படியே பாரமா பைக் எடுத்து வந்துடு. ஓகே Direct ஆ வெளியே ஓகே ஓகே. கார்த்திக், ஆ? ஐம் ஹாப்பி ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட். Thank you. அஞ்சு
சுத்திட்டு இருந்த பையன் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். ஆனா என்னையே எனக்கு யாருன்னு புரிய வச்சது இந்த பையன். நம்ம எல்லாருமே நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறது மறந்து நமக்கு என்ன வருதோ அதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் மாற்றினதோட இம்பாக்ட் தான் இந்த கடைசி தான்.